ஓகே. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபித்து இந்த மாலை வேதபாட வகுப்பை நாம் தொடங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாப்போடு வழிநடத்தி இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, நீர் எங்களுடைய வாழ்வில் கொடுத்த ஈவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நேரத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் நோக்கத்தை கர்த்தர் அறிவீர். நாங்கள் அமர்ந்து கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் துணை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும், அநேகருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து காட்டவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வகுப்புல கலந்து கொள்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உம்முடைய வாக்கியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும், பலனடையவும், எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான ஒவ்வொரு சோதனைகளையும் கர்த்தாவே வேத வசனத்தினாலே நாங்கள் ஜெயிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக மாற்றித் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எந்த விதமான தடைகள் வராதபடிக்கு தேவன் எங்களை நல்லபடியாக நீ நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வகுப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நினைச்சு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடி நாம் இந்த வேதபாட வகுப்பை தொடங்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய உதவியோடு ஒத்தாசையோடு நாம் பாடங்களை தொடங்க இருக்கின்றோம். கடந்த 2-3 வாரமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்துவத்தை குறித்து நாம படித்து வருகின்றோம். The personality of the Holy Spirit. அதனுடைய அர்த்தத்தை நம்ம கடந்த 2-3 வாரமாக நம்ம தெளிவாக படித்து வந்தோம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடத்துக்குள்ளாக நாம் நுழைவதற்கு முன்பாக நாம் கடந்த வாரத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை சற்று பார்த்துவிட்டு பிற்பாடு இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான இந்த தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு ஆழ்த்துவம் என்பது ஒரு சக்தி அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவருக்கு மனம், விருப்பம், உணர்ச்சிகள் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம கடந்த முறை நம்ம தெளிவாக கற்றுக்கொண்டோம். அவர் ஒரு நபராக இருக்கின்றார். அநேக நேரத்துல நம்ம ஒரு சக்தி என்று சொல்லி நம்ம தவறாக புரிந்து கொள்வது உண்டு. ஆனால் வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கின்றார். அவருக்கு விருப்பம், உணர்ச்சிகள், அது மாத்திரமல்ல மனம் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம சில வசனங்களை நம்ம படித்து அதன் மூலமாக நம்ம புரிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இதெல்லாம் ஒரு நபராக இருந்து அவர் செய்யக்கூடியதான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல பரிசுத்த ஆவியாகிய தேவன் மனிதர்களுக்கு சில குறிப்பிட்ட வேலையை அவர் நியமிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லி சில முக்கியமான காரியங்களை கடந்த 2-3 வாரமாக நம்ம கற்றுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது The filling of the Holy Spirit, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கின்றோம் இல்லைங்களா. கடந்த 2-3 வாரமாக The personality of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்துவத்தை குறித்தும் நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான உபதேசங்கள், தவறான போதனைகள் நாளுக்கு நாள்
அதிகமாக்கிக் கொண்டே காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல், சத்தியத்திலிருந்து விலகி நாம் செல்லாதபடி நம்ம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம வேதத்தை நன்றாக படித்து, சரியான சத்தியத்தை விளங்கிக் கொண்டு, அதை கடைபிடித்தால் ஒழிய, அந்த பொய்யான சத்தியத்திற்கு நம்ம விலகி இருக்க முடியும். நமக்கு சரியான சத்தியம் எது என்று சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ளவில்லை, தெரியவில்லை என்று சொன்னால், நாமளும் ஒரு நாளில அதுவும் சரியானது என்று சொல்லி அந்த பொய்யான சத்தியத்தை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக சத்தியங்கள் வேதத்தில் காணப்படுகின்றது. அவைகளில் மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்கிற ஒரு முக்கியமான ஒரு பதம். இந்த பதம் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி அநேகருக்கு சில நேரத்துல தெரியாமல் வேறு விதமான அர்த்தத்தை அவர்கள் விளக்கி சொல்வார்கள். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்று சொல்லி சொல்லும்போது, ஒரு ஒரு தண்ணீர் குடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றும் போது அது நிரம்பி என்ன செய்து வழிகின்றது. அப்படி சில நேரத்துல நம்ம புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது அநேகர் ஆடுவார்கள், குதிப்பார்கள், கீழே விழுந்து போவார்கள் என்று சொல்லி சில நேரத்துல நம்ம டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வருவது உண்டு. ஏன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களின் மூலமாக நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்கின்றோம். சில பேர் அவைகளை பார்த்து விட்டு சொல்வார்கள், எப்படி பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவங்க செயல்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். ஆனால் அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது அல்ல. ஆனால் வேதத்துல சில வசனங்களை நம்ம வாசித்து, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்கிறதான அந்த முக்கியமான பதத்துக்கு கேள்விக்கு சரியான பதிலை நம்ம விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக சில வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்கிறதான அந்த பதத்தை நம்ம வாசிக்க முடியும். அதை நம்ம வாசிக்கலாம் இப்பொழுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அந்த 18வது வசனத்துல கடைசி பாகத்துல நம்ம வாசிக்கின்றோம், ஆவியினால் நிறைந்து. அங்க அந்த பதம் வருகின்றது. அதே போல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். உங்களுடைய கருத்துல வேத புத்தகம் இருக்கும் சொன்னால் நீங்கள் புரட்டிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். அங்கேயும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அப்படி என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல், அதனுடைய மெய்யான ஒரு அர்த்தம் என்ன, சரியான விளக்கம் என்ன? நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலையும் கூட அந்த பதத்தை நம்ம வாசிக்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து பல இடங்களில நம்ம பார்க்க முடியும். அதுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்க முடியும். இப்பொழுதும் கூட நம்ம வாசிச்சோம். அப்பொழுது 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து சொல்லி வாசிக்கின்றோம். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்கேயும் கூட நம்ம வாசிக்கின்றோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அந்த பதம் வருகின்றது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இப்ப நிரப்பப்படுதல் என்றால் என்ன, அதை நம்ம யோசிச்சு விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம். அடுத்து 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோரையும் அப்படி வாசிக்கின்றோம். சில பெயர்களை நம்ம வாசிக்கின்றோம். அப்ப இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலையும் கூட என்ன செய்றோம், இந்த பதத்தை நம்ம பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல், நிரம்பி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்றால் என்ன? யாருக்காச்சும் பதில் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் நம்ம இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம்.
பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்துவத்தை குறித்து நம்ம வந்து பார்த்தோம். த பர்சனாலிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவருக்கு வந்து மனம், விருப்பம், உணர்ச்சிகள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அவர் ஒரு நபர் என்று அவர் நபராக காணப்படுகின்றார். காரணம், நம்ம வந்து பாவம் செய்யும்போது அவர் துக்கப்படக்கூடியவராக இருக்கின்றார். நாம் வழி விலகி போய் வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது, பாவ வழியிலே போய் கொண்டிருக்கும்போது, நம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கு. உணர்ச்சி, அது உணர்ச்சியை காண்பிக்கின்றது. அப்படி இருந்துச்சுனால ஒரு நபராக நிற்கிறார். அவர் வந்து இருக்கின்றார். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான அது ஒரு முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். அதனுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியுமா? இங்க வந்து சில விளக்கங்களை வந்து நான் கொடுத்திருக்கின்றேன். அத வந்து நம்ம வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துதல். இதுதான் வந்து அதனுடைய அர்த்தம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்று சொல்லி சொல்லும்போது, இன்னும் அதிகமான ஆவி வந்து கொடுக்கப்படுதல். அதனுடைய அர்த்தம் அல்ல. இல்லையா? நம்ம வந்து ஒரு பானையில வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிரம்பி 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 என்ன செய்யும்? அது வந்து அப்படியே வழிஞ்சு பொங்கும். கீழ விழுகும். அதே போல வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுதல் என்பது, பரிசுத்த ஆவியினர் ஏற்கனவே வந்துவிட்டார். இன்னும் அதிகமான ஆவிகள் வந்து கொடுக்கப்படுவது. அப்படி இல்ல. அதனுடைய அர்த்தம் அல்ல. நம்ம ஏற்கனவே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய உள்ளத்துல வந்து என்ன செய்றார்? வாசம் பண்ணுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்று சொன்னால், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையை தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துதல். யாரால்? பரிசுத்த ஆவியானவரால் ஆதிக்கம் செலுத்தப்படுதல். கீழ உள்ள 2வது காரியத்தை வந்து பாருங்களேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால், ஒரு விசுவாசியின் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுதல். இதுதான் வந்து ஒரு நல்ல விளங்கிக் கொள்ளக்கூடியதான, பிடித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு அர்த்தம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால், ஒரு விசுவாசியின் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுதல். இவ்வாறு கட்டுப்படுத்தப்படுவதால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். பீயிங் லேட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்வார்கள். அது வந்து பரிசுத்த ஆவியானவர்ல வழிநடத்தப்படுதல். கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால வந்து கட்டுப்படுத்தப்படுதல். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வருதல். அதுதான் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். 3வது காரியத்தை பாருங்களேன். பரிசுத்த ஆவியினால் நிரம்புவது என்பது அதிகமான ஆவியை பெறுவது பற்றியதல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வந்து நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வந்து பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வந்து பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏன் நம்ம வந்து இந்த வசனத்தின் பிரகாரமாக யார் கிறிஸ்துவின் ஆவியை வந்து பெறாமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கிறிஸ்துனுடையவர்கள் அல்ல. ஏன் அப்ப நம்ம வந்து எப்ப பரிசுத்த ஆவியானவரை வந்து பெறுகிறோம் என்று சொன்னால், வேத வசனத்தின் பிரகாரமாக ரட்சிக்கப்பட்ட அந்த கனப்பொழுதை பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்ன செய்றார்? நம்முடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ண முடியும். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுதல், பரிசுத்த ஆவியினால ஆதிக்கம் செலுத்தப்படுதல், பரிசுத்த ஆவியின் மூலமாக முற்றிலுமாக வழிநடத்தப்படுதல். இதுதான் வந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்கிறதான கேள்விக்கு வந்து அர்த்தமாக காணப்படுகின்றது. சரிங்களா? இப்ப இன்னும் ஒரு வசனத்தை வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது, அதனுடைய விளக்கம் வந்து நமக்கு தெளிவாக வந்து புரியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தை வந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்கிறதான அந்த பதத்துக்குண்டான அர்த்தத்தை வந்து இன்னும் விளங்கிக் கொள்வதற்கு இந்த 5ஆம் அதிகாரம் வந்து கொஞ்சம் நமக்கு துணை புரியும். 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வந்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். அனேனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனேனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இங்க வந்து ஒரு பதத்தை வந்து நம்ம பார்க்கின்றோம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன?
நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் வந்து பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுதல். பரிசுத்த ஆவியினாலே வந்து ஆதிக்கம் செலுத்தப்படுதல். அப்படி ஆதிக்கம் செலுத்தப்படும் போது நமக்குள்ளாக வந்து என்ன வெளிப்படும் என்றால், நாம் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவராக, பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக என்ன செய்வோம்? நம்ம வந்து மாறுவோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர்கள் வந்து தைரியமாக சுவிசேஷத்தை வந்து என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியினால நிரம்பி. அதாவது சொன்னால் ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியினால ஆதிக்கம் செலுத்தப்பட்டு, தைரியமாக அவர்கள் பயப்படாமல் சுவிசேஷத்தை வந்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் இங்கேயும் கூட அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலும் கூட ஒரு பதத்தை பார்க்கின்றோம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அப்ப நிரப்பினதென்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப சாத்தானால கட்டுப்படுத்தப்படுதல், சாத்தானால ஆதிக்கம் செலுத்தப்படுதல், அதுதான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அனேனியாவும் சப்ராவும் வந்து என்ன செய்றாங்க? சாத்தானால வந்து ஆதிக்கம் செலுத்தப்படுறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக என்ன செய்றாங்க? இவர்கள் இருவர் ஒன்றாக கடந்து போகிறார்கள். அப்படி ஒரு மனிதன் சாத்தானால கட்டுப்படுத்தப்படும்போது என்ன வெளிப்படுகின்றது? என்ன காரியம் நமக்குள்ளாக வெளிப்படுகின்றது? அவர்கள் இருவரும் என்ன செய்றாங்க? பொய் பேசுகிறார்கள். பொய் என்கிறதான பாவத்தை வந்து என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப ஒரு மனிதன் சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்து உந்தப்பட்டு அவர்கள் அதன் வழியில கடந்து செல்லும்போது, அவர்கள் பாவம் என்கிறதான ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறார்கள். பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அதே போல வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ளாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது, அதாவது வந்து கட்டுப்படுத்தப்படும் போது, ஆதிக்கம் செலுத்தப்படும் போது, நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக, இந்த பூமியில சாட்சிகளாக வாழக்கூடியவர்களாக, தைரியமாக நம்ம சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இல்லைங்களா? அப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலும் கூட என்ன செய்றோம்? நம்ம வந்து அதைத்தான் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினால வந்து நிரப்பப்படும் போது என்னென்ன காரியங்கள் வந்து வெளிப்படுகின்றது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வந்து பார்க்கும்போது, ஆ 19வது வசனம். சங்கீதங்களினாலும் 18வது வசனத்துல பார்க்கும்போது ஆவியினாலே நிறைந்து, 19வது வசனம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே ஆதிக்கம் செலுத்தப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்தும் போது, நாம் கூட என்ன செய்யலாம்? நம்ம வந்து சங்கீதம் பாடக்கூடியவர்களாக, அது மாத்திரமல்ல புத்தி சொல்லக்கூடியவர்களாக, நம்முடைய இதயத்துல வந்து கர்த்தரை பாடி துதிக்கக்கூடியவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம வந்து நிச்சயமாக செயல்படுவோம். அந்த வெளிப்பாடுகள் வந்து என்ன செய்யும்? நமக்குள்ளாக வந்து காணப்படும். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி, நாம் ஆவியினால நடத்தப்படுகின்றோமா? பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம உட்பட்டு வந்து நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யா அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்று சொல்லி சொன்னால் இதுதான். பரிசுத்த ஆவியின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுதல், பரிசுத்த ஆவினால ஆதிக்கம் செலுத்தப்படுது. இதுதான் வந்து அதனுடைய சரியான அர்த்தமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வந்து நீங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அங்கு அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்த ஆவியினால் ஆதிக்கம் செலுத்தப்படும் போது, நிரப்பப்படும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 4 8வது வசனம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வந்து அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே அப்படின்னு சொல்லி என்ன செய்றார்? அவர் வந்து தைரியமாக என்ன செய்றார்? பேசத் தொடங்கிட்டார். அடுத்து 31வது வசனத்துல பாருங்க. அதே அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அதாவது வந்து கட்டுப்படுத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்பட்டு, தேவ வசனத்தை வந்து என்ன செய்றார்கள்? தைரியமாக சொன்னார்கள். அவர்கள் எதற்கும் பயப்படாமல், அதிகாரத்துக்கு வந்து அவர்கள் பயந்து விலகி போகாமல், அவர்கள் தைரியமாக சுவிசேஷத்தை வந்து அவர் பிரசங்கிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுதல்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம கீழே விழுவதோ, இல்ல வந்து ஆடுவதோ அதல்ல. இன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக தவறான காரியங்களை வந்து அவர்கள் வந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல வரும்போது நீங்க கீழே விழுவீங்க, சிரிப்பீங்க, கை தட்டுவீங்க, இல்லையா? இப்படி பலவிதமான போலியான தவறான ஒரு விளக்கத்தை வந்து நினைக்கிறார்கள். அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட விளக்கத்துக்கு வந்து நம்ம வந்து விலகி இருக்க வேண்டும்.
வசனம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஆதிக்கம் செலுத்தப்படும் போது, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்தும் போது, நமக்குள்ளாக என்ன வெளிப்பாடுகள்? நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கின்றோம். ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக வெளிப்படும். நம்ம சாட்சி பகரக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாக வாழக்கூடியவர்களாக இருப்போம். தைரியமாக அவருக்காக அவருடைய சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்த வண்ணமாக நாம் என்ன செய்வோம்? தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக, அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்வோம்? நம்ம காணப்படும். அதுதான் பரிசுத்த ஆவியினால ஆதிக்கம் செலுத்தப்படுதல். அதனால ஒரு மனிதன் சாத்தானால கட்டுப்படுத்தப்படும் போது, அவனுடைய உந்துதலுக்குள்ளாக கடந்து செல்லும் போது, அவனுக்குள்ளாக என்ன செய்யுது? பாவம் என்கிறதான தன்மை வெளிப்படக்கூடியதாக காணப்படுகிறது. சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதிக்கம் செலுத்தப்படுதல், இந்த பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுதல். அதுதான். சரிங்களா? இப்ப இன்னைக்கு அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்றால் என்ன? இப்ப தண்ணீர் ஞானஸ்தானத்துல நினைச்சிடும் நம்ம அது நமக்கு தெரியும் இல்லையா? தண்ணீர் ஞானஸ்தானம் சொல்லும்போது, ஒரு பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மெய்யாலுமே ரட்சிக்கப்படும் போது, அந்த நபருக்கு நினைச்சிடும் நம்ம தண்ணீர்ல மூழ்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம். அது அவருடைய உள்ளத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவருடைய உள்ளம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி, சபையில இவர் ஒரு விசுவாசி, இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் என்பதை காண்பிக்கும்படியாக அவருக்கு முழுக்க ஞானஸ்தானத்தை நினைச்சிடும் நம்ம கொடுக்கின்றோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் என்றால் என்ன? அது என்ன பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னால், இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்பது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படும் போது அந்த விசுவாசியை கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தவும், கிறிஸ்துவின் சரீரத்தில் மற்ற விசுவாசிகளுடன் ஐக்கியப்படுத்தவும் நினைக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றார். இது பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய வேலையாக காணப்படுகின்றது, அவருடைய வேலை. நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கிறார். அவர் இணைக்கின்றார். மற்ற விசுவாசிகளோடு இணைக்கிறார், ஐக்கியப்படும்படியாக இணைக்கிறார், இணைக்கின்றார். நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம இதனுடைய அர்த்தத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஒரு பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது, அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கிறார், நம்மளை ஒரு அங்கமாக இணைக்கிறார், இணைக்கின்றார், ஐக்கியப்பட வைக்கின்றார். அதே போல மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியப்படும்படியாக இணைக்கிறார், அவர் செய்கிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலையாக காணப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்களேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு வாசிக்கிட்டோம். இந்த 13வது வசனத்துல அந்த பதம் வருகின்றது, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, இல்லையா? அப்ப இங்க இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் எங்க இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அவயவமாக என்ன செய்றீங்க? இணைக்கப்பட்டு விட்டீர்கள். அங்க எந்த விதமான பிரிவினைகள் இல்லை. அதான் பவுல் தெளிவாக சொல்கின்றார், யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் நினைச்சிடும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நினைச்சிடும் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம், சேர்க்கப்பட்டு விட்டோம். மற்ற விசுவாசிகளோடு நினைச்சிடும் நம்ம ஐக்கியப்படும்படியாக கர்த்தர் நினைச்சிருக்கிறார், நம்மை சேர்த்திருக்கின்றார். இங்க பாருங்களேன், கீழே உள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட்டர் பேப்டிசம் அண்ட் ஸ்பிரிட் பேப்டிசம். சரிங்களா? கீழே பாருங்களேன், வாட்டர் பேப்டிசம் அதாவது தண்ணீர் ஞானஸ்தானம். இது அவுட்வர்ட்ஸ் சைன், வெளிப்படையான ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கின்றோம், இல்லையா? நம்ம ரட்சிக்கப்படும் போது தண்ணீரில் நினைச்சிடும் கிறிஸ்து எப்படி
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே போல வந்து அந்த அடையாளத்துக்கு அடையாளமாக நம்ம உள்ள போறோம், மறுபடியும் நினைக்கிறோம் மூழ்கி நம்ம வெளியில எடுக்கப்படுகின்றோம். ஆனா வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் சொல்லும்போது என்னன்னு சொல்லும்போது, அது வந்து இன்வெர்ட் ரியாலிட்டி, உள்ளான ஒரு உண்மைத்துவமாக நினைச்சது காணப்படுகின்றது. இந்த வாட்டர் பாப்டிசம் வந்து இது யாரு குடிக்கிறது? அந்த சபையில காணப்படக்கூடிய போதகர் அவர் வந்து நினைச்சார் அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை வந்து அவர் குடிக்கின்றார். வாட்டர் பாப்டிசம் அதாவது வந்து தண்ணீர் ஞானஸ்தானம். ஆனா இங்க வந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் அது யார் கொடுக்கக்கூடியது? த ஹோலி ஸ்பிரிட் ஹிம்செல்ஃப். பரிசுத்த ஆவியானவர் தான் நீசுறது இந்த ஞானஸ்தானத்தை குடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நீசுறது ஒரு நபரை வந்து கிறிஸ்துவின் சரீரத்தோடு வந்து இணைக்கக்கூடியவர். அது அவருடைய வேலையாக நினைச்சது காணப்படுகின்றது. பப்ளிக் கன்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த் இல்லையா, வெளிப்படையான ஒரு அறிக்கை. நான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் தான் என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை எனக்காக சிலுவையில சிந்தினார் என்று சொல்லி நம்ம வெளிப்படையாக சபை மக்களுக்கு முன்பாக வந்து நம்ம அறிக்கை பண்றோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில, அந்த மெய்யான அறிக்கையின் அடிப்படையில வந்து அந்த நபருக்கு வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம். ஆனால் இங்க வந்து பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு வந்து நம்ம இணைக்கப்படுவதை பத்தி நினைக்கிறாரு. இது வந்து பேசப்படுகின்றது. இது வந்து எப்ப நடக்கின்றது? ஆஃப்டர் சால்வேஷன். அதாவது வந்து தண்ணீர் ஞானஸ்தானம் வந்து எப்ப நடக்கின்றது? நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் அவனுக்கு வந்து நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கின்றோம். ஆனால் இங்க வந்து பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் என்பது நம்ம எப்ப ரட்சிக்கப்படுறோமோ, எந்த நிமிஷத்துல நம்ம வந்து ரட்சிக்கப்படுறோமோ அந்த கனப்பொழுதே எண்ணிக்கிறார் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவோடு எண்ணிக்கிறார், இணைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இங்க தண்ணீர் ஞானஸ்தானம் சொல்லும்போது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, கிறிஸ்து எனக்குள்ளாக வந்த பிற்பாடு, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, நான் அவருடைய சீசன் இல்லையா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வந்து அந்த போதகர் வந்து இவங்க மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிப்பின் நிச்சயம் காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்த பிற்பாடு வந்து நினைச்சாங்க அந்த நபருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இது வந்து தண்ணீர் ஞானஸ்தானம். இங்க வந்து பார்க்கின்றோம் டெஸ்ட் மணி டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு வந்து சாட்சிகளாக இருக்கும்படியாக நினைக்கிறோம். இதை வந்து நம்ம எடுக்கின்றோம். ஆனா இங்க சொல்லி பார்க்கும்போது சால்வேஷன் அண்ட் நியூ லைஃப் இன் கிரைஸ்ட், ரட்சிப்பு கிறிஸ்துக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கையை இணைச்சது, அது வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது, நீங்கள் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சமயத்தில் அந்த அந்த நிமிஷத்துல வந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக நினைக்கிறார், இணைக்கின்றார், மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக நினைக்கிறார். அவர் வந்து நம்மளை சேர்க்கின்றார், ஐக்கியப்படுத்துகின்றார். இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு, அவருடைய கிரியை, அவருடைய வேலையாக காணப்படுகின்றது. சரிங்களா? அப்ப இன்னொரு ஞானஸ்தானம் காணப்படுகின்றது வேதத்துல, அக்கினி ஞானஸ்தானம். இல்லையா? அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? அது தெரியுமா உங்களுக்கு? அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? இப்ப நம்ம 2 கேள்விக்குண்டான பதிலை வந்து நம்ம வந்து பார்த்து விட்டோம். ஒன்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல். சரிங்களா? மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்றால் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுதல், பரிசுத்த ஆவியினால ஆதிக்கம் செலுத்தப்படுதல். இப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கின்றோம். எப்பொழுது? ரட்சிக்கப்பட்ட போது. நாம் பரிசுத்த ஆவியினால வந்து கட்டப்படுத்தப்படும் போது, அவருடைய ஆதிக்கத்துக்குள்ளாக வந்து நம்ம காணப்படும் போது, நமக்குள்ளாக வந்து என்ன வெளிப்படுகின்றது? ஆவியின் கனிகள், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தல், சாட்சியாக வாழுதல், பரிசுத்தமாக வாழுதல், அவருக்கு கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக வெளிப்படும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியினால வந்து நிரப்பப்படுதல். அடுத்த இன்னொரு கேள்வி வந்து நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒரு அவயவமாக இணைக்கப்படுகின்றோம். அப்ப இன்னொரு ஞானஸ்தானம் இருக்கு, அக்கினி ஞானஸ்தானம். அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? அதை சொல்ல முடியுமா? யாருக்காச்சும் பதில் தெரியுமா? அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன? அப்படி ஒரு ஞானஸ்தானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சது வந்து முழுக்கு ஞானஸ்தானம், தண்ணீர்ல முழுக்கு. அடுத்த இன்னைக்கு ஒண்ணு பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம். அடுத்த இன்னொரு ஞானஸ்தானம் இருக்கு, அக்கினி ஞானஸ்தானம். சரியா? அப்ப அக்கினியை பத்தி வேத வசனம் வந்து எப்படி எல்லாம் வந்து விலக்கி பேசுகின்றது, அதை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க. அதை வந்து நம்ம கடந்த வாரத்துல வந்து நினைச்சலாம்.
வருகிற வாரத்துல வந்து நம்ம அதை குறித்து வந்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம வர்ற நாட்கள்ல வந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான போதனைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து உங்களோடு கூட வந்து பேசப்படும். ஆகையினால நேரம் ஒதுக்கி நீங்கள் இதில் கலந்து கொண்டு அந்த சத்தியத்தை வந்து கற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட அந்த காரியத்துக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நிச்சயவார், பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில வந்து பரிசுத்த ஆவியானவருக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வோம், நம்ம வந்து இடம் கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் நானும் இந்த பூமியில சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஒத்தாசை, அவருடைய உதவி, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தல், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காமல் இந்த பூமியில என்ன செய்ய முடியாது. நம்ம வந்து சாட்சிகளாக அவருக்கு சுத்தமான காரியத்தை வந்து என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஆகையினால நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், அவருடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுவோம், அதற்கு நம்ம வந்து கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மூலமாக, நம் மூலமாக அவர் பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். தேவன் தாமே இந்த நேரத்தை ஆஸ்வதிப்பராக. நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், ஜெபித்து இந்த நேரத்தை வந்து நம்ம முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான சத்தியங்களை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லி கர்த்தாவை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக இடங்களில கர்த்தாவே தவறான உபதேசங்களும் போதனைகளும் நாளுக்கு நாள் கர்த்தாவை பெருகிக் கொண்டும் அநேக மக்கள் பொய்யான சத்தியத்துக்கு நேராக அவர்கள் விலகிச் செல்லும் போது நாங்கள் சரியான சத்தியத்தை உடைய வேத வசனத்தின் வாயிலாக புரிந்து கொண்டு அதில் நிலைத்து நிற்கும்படியாக, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக, சாட்சிகளாக ஜீவிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் துணை புரிந்து வருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவே இந்த பூமியில வாழும்போது கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் உடன்பட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மாம்சத்திற்கும் இந்த உலகத்துக்கும் கர்த்தாவே நாங்கள் அடிபணிந்து போகாதபடிக்கு, விலகிச் செல்லாதபடிக்கு கர்த்தாவே உம்மால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட, உம்மால் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அவருடைய சரீரத்தில் அவயவமாக இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லி கர்த்தாவே அந்த அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மகத்துவமான ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இதை மனதில் வைத்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, செயல்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எல்லோரோடு கூட ஐக்கியப்படவும், ஒருவருக்கொருவர் கர்த்தாவை உதவி செய்யவும், ஜெபிக்கவும், ஒருவரை நாங்கள் தாங்கத்தக்கதாக கிருபையை எங்களுக்கு நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இதனுடைய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற நாட்களில் கர்த்தாவே இன்னும் அதிகமாக நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் வாஞ்சியோடு அமர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ சோ மச். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி அண்ணா. தேங்க்யூ.